உலகெங்கும் உள்ள இறைவனர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதம் எனக்கு யூனிக்கா ஸ்பெசிஃபிக்கா எக்ஸ்க்ளூசிவா நட்சத்திர பலாபலங்கள் பார்த்துட்டே வரோம் இல்லையா? அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் குருவின் ஆளுமையை தன்னகத்தை வைத்திருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த எப்படியெல்லாம் இருக்க போகுது, என்னெல்லாம் பண்ண போதுன்னு அப்பா அடி நிம்மதி பெருமூச்சு விடலாம். ராசிநாதன் வக்ர நிவர்த்தி அடைந்து விட்டார். போன மாதம் 15ஆம் தேதியிலேருந்து ஓரளவுக்கு ஓகேவா தான் இருக்கு. ஆனால் இந்த சனியோட செவ்வாயோடைய அமைப்பெல்லாம் தலைக்கு மேல என்னடா நடக்க போகுதுன்ற மாதிரி பைத்தியம் பிடிக்க வச்சுட்டு இருக்கு. ஏன்னா 10ஆம் இடத்துல போய் இத்தனை கிரகங்கள் இருத்தல் அப்படின்றது 10ஆம் இடம் தான் மாமியார் வீடு, 10ஆம் இடம் தான் மூத்த அண்ணனோட வீடு, 10ஆம் இடம் தான் எனக்கு தெரிஞ்சு பெரியப்பாவை இண்டிகேட் பண்ற இடம், 10ஆம் இடம் தான் மூத்த சகோதரன், 10ஆம் இடம் தான் தொழில், 10ஆம் இடம் தான் கர்மா, நிறைய இருக்கு இந்த 10ஆம் இடத்துக்கு. இதெல்லாம் சேர்ந்து இந்த தடவை இயங்க போகுது. அண்ணனுக்கும் நம்மளுக்கும் சண்டை வராமல் பார்த்துக்கணும் இந்த தடவை. இல்லை அண்ணனை குறித்து ஏதாவது ஒரு கவலையை எட்டி பார்த்துட்டு போகலாம். யாருக்கு? புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஆல்மோஸ்ட் இந்த தடவை குரு நல்லா இருக்காரு. ராகுவோடைய பார்வையை கொடுத்து கொண்டு குரு உட்காந்து பார்க்கறாரு. அடுத்து துலாம் வீட்டுக்கு பார்வையை கொடுக்குறாரு. தாம் வீட்டை தானே பார்த்துட்டு இருக்காரு. 7ஆம் பார்வைக்கு நல்லா இருக்கனால நிறையா கணவன் மூலமாக இருந்த பிரச்சனையிலிருந்து ஓரளவுக்கு நிம்மதி பெருமூச்சு விட்டுக்கலாம். எப்போ விடலாம்? ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் தான் புதன் ராகுபிடியிலிருந்து போகணும். அது வரைக்கும் கொஞ்சம் பீதியாகவே இருக்கும். கணவருடைய உடல் ஆரோக்கியம், கணவருடைய வேலை குறித்து ரொம்ப கவலைப்படக்கூடிய வாய்ப்பு பெண்களுக்கு வரும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய அடுத்து என்ன பண்ண போறோம்னு தெரியாமல் ஸ்தம்பிச்சு உட்காரக்கூடிய அமைப்பெல்லாம் இப்போதைக்கு நிகழும். ஆனால் இது இப்படியே இருக்குமானா இப்படியே இருக்காது. ஒரு 15 தேதிக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். பட் நிறைய மாற்றங்களை எதிர்கொள்ள வேண்டிய நேரமாக இருக்கு. நிறைய மாற்றங்களை எதிர்கொள்ளணும். நம்ம நினச்சி பார்க்காத அளவுக்கு மாற்றம் நடக்க போகுது. சேமிப்பு கொஞ்சம் கரையிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. வெளியூருக்கு போகலாமா, இங்கேயே இருக்கலாமா, வேற ஊருக்கு போகலாமா அப்படின்ற மாதிரி நிறைய சிந்தனைகள் எட்டி பார்க்கும். ஆரம்பிச்ச ஒரு விஷயம் அப்படியே பாதியில் நிற்கும். இல்லை ஆரம்பிச்சுட்டு அந்த விஷயத்தை எப்படி முடிக்கிறதுன்னு தெரியாமல் முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. ஃபினான்ஷியலாக கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும் இந்த தடவை. அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா இந்த தடவை எனக்கு பாசிட்டிவாக சொல்லணும்னு தான் ஆசை. ஆனால் இருக்கிற பிளான்ட்ரி பொசிஷன் அப்படி தானே இருக்குது. கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஃபினான்ஷியலாக பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப ரொம்ப நம்ம போன தடவை வாங்கின பொருளோட இந்த தடவை வாங்கின பொருள் அதிகமாக இருக்கும். நிறைய புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை மாமியார் வீட்டோட சில விஷயங்கள் கனெக்ட் ஆகும். போய் அங்கே உட்காந்துக்கிறது, அங்கே இருக்கிறது, அவர்கள் பார்த்து கொள்வது, இல்லை அவர்களை எங்கேயோ கூப்பிட்டு வந்து பார்த்துக்கிறது, அவர்களுடைய உடல்நிலையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வர்றதுன்ற மாதிரி 10ஆம் இடத்தோடு சேர்ந்து. ஏன்னா செவ்வாய் போய் உட்காந்துருக்க போறாரு அப்படின்ற போது பெண்களுக்கு தான் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் பெண்கள் இந்த கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆல்மோஸ்ட் குருவும் டேட்டா போய் சொல்லிட்டு போறாரு. உங்களுடைய நட்சத்திரத்தில் தான் உட்காந்துருக்காரு. குரு சுயசாரம் வாங்கி உட்காந்துருக்காரு. நல்ல விஷயம். அது விளிம்பில் இருக்காரு. ரொம்ப நல்ல விஷயம்தான். அதனால கொஞ்சம் மென்டலி ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. ஃபிசிக்கலாகவும் ஸ்ட்ராங்காக தான் இருப்பீங்க. பட் ஆனால் யாருக்கும் மற்றவங்களுக்கெல்லாம் நீங்கள் அட்வைஸ் கொடுத்துட்டு நீங்கள் உள்ளுக்குள்ளே உட்காந்து அப்படியே ஒரு மாதிரி டைலமாவாக இருக்கும். அதுவா இதுவா அதுவா இதுவா என்ன ஆகுதோ ஏதாவதோ. ஆனால் வெளியில் பார்த்தீங்கன்னா அப்படி கொடுப்பீங்க மோட்டிவேஷன். ஏன்னா குரு சுயசாரம் வாங்கியிருக்காரு. அப்படியே நீங்கள் குரு அமர்ந்து 4 பேருக்கு போதிப்பீங்க. இதெல்லாம் ஒன்றா அப்படியா இப்படியா நீ வந்து இது நல்லது தான். வீட்டில் யாராவது ஒருத்தவங்க அப்படி இருந்தால் தானே சரிப்பட்டு வரும். அதனால் இதெல்லாம் நல்ல விஷயம் தான். பார்ட்னர்ஷிப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நிறைய ஏமாற்றங்கள் சந்திக்க வேண்டிய நேரமாக இருக்குது. கவனம். குரு அங்கே உட்காந்து தான் வீட்டை தானே பார்க்கறதுன்றது, 7ஆம் இடத்தை பார்வை இருக்கிறதுன்றது சொசைட்டியில் சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை அதுலலாம் எந்த குறைச்சலும் இருக்காது. அதெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் ராசிநாதன் வலு குறைவாக இருக்கார். அப்போ நம்மளே ஒரு மாதிரி ஸ்ட்ராங்காக இல்லாத மாதிரி ஃபீல் ஆகும், ஷேக் ஆகும். இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு 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 மாதத்துக்கு தான் வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 30ஆம் தேதிக்கு அப்புறம் செவ்வாயோட வீட்டுக்கு வந்துட்டாருன்னா ஆல்மோஸ்ட் ரொம்ப நல்ல காலம் தான் உங்களுக்கு எட்டி பார்க்க போகுது. ஆனாலுமே இந்த நேரம் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது. வண்டி வாங்கல போகும்போது தயவு செஞ்சு வித்த காட்டாதீங்க. தேவையில்லாமல் அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. திடீர் சில நிகழ்வுகள் நடக்கலாம். திடீர் நடக்கிறது, எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் நடக்குது. ப்ளஸ்ஸாகவும் நடக்கும், மைனஸாகவும். உங்களுடைய சுயஜாதகத்தில் என்ன தசாபுத்தி நடக்கிறதப்போ அது ப்ளஸ்ஸாகவும் நடக்கும், அது மைனஸாகவும் நடக்கும். வேலை அப்படின்ற இடத்துல இத்தனை கிரகங்களுடைய அமைப்பு. ஸோ 15ஆம் தேதி வரைக்கும் 1-15 வரைக்கும் வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ வேலையில் ரொம்ப ரொம்ப வாயை திறக்காமல் இருக்கிறது நல்லது. வேலை பார்க்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இல்லத்தரசிகளாக இருந்தீங்கன்னா வீட்டில் வாயை திறக்காமல் இருக்கிறது நல்லது.
ஏதாவது உங்களை தான் ப்ளேம் பண்ணுவாங்க. காதில் வாங்காமல் இருந்துக்கோங்க, அதுதான் பெட்டர். ஏன்னா ராகுவோட வேற போய் உட்காந்துருக்காரு. அதுக்கப்புறம் திரும்ப எகைன் இத்தனை பேரோட சேர்ந்து வலுக்குறைவாக இருக்க போகிற ராசிநாதன். ஸோ அதனால நிறைய ப்ளேமிங் நடக்கும். நீ தான் சொன்ன, நீ தான் பண்ண, நீ தான் வச்ச, இப்படியே கேட்கணும். நீங்கள் பதில் ஏதாவது சொன்னீங்கன்னா அது ஒரு பிரச்சனையாயிடும். அதனால் ஏன்னா எப்பயுமே நான் சொல்கிற மாதிரி புனர்பூசம் மிகச்சரியான ஒரு ஆளுமை நிறைந்த குருவின் ஆதிக்கம் பொருந்திய ஆட்கள். நிறைய பேரை ஏனியா ஏற்றி விட்டு அவங்க அப்படியே அமைதியாக இருப்பாங்க. நிறைய டேட்டா, நிறைய கைடன்ஸ் எல்லாம் அவங்ககிட்ட இருக்கும். இந்த அதெல்லாம் மற்றவங்களுக்கு தான் பயன்படும். நீங்கள் நிறைய கொடுத்துருப்பீங்க, அதை வாங்கி அனுபவிக்கும் போது பேசாமல் இருந்திருப்பாங்க. இந்த உங்களையே ப்ளேம் பண்ணுவாங்க. அதுதான் உங்களுக்கு கோவம் வரும். அந்த கோவம் அன்னைக்கே நீ சொன்ன, நான் தான் கேட்கலன்ற மாதிரியும் பேசுவாங்க. அது இன்னும் கோவம் வரும் உங்களுக்கு. நான் தான் சொன்னேன் இல்லை, நீ கேட்கல இல்லை. இதெல்லாம் புனர்பூச நட்சத்திரக்கார பெண்களுக்கும் ஆண்களுக்கும் நடக்கும். நீ சொன்ன, நான் கேட்கல, இந்த வார்த்தை வரும் இந்த மாதத்துக்குள்ளே வீட்டில். ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டிய நேரமாக தான் இருக்குது. நாட் ஓன்லி நீங்கள், எல்லா ராசிக்காரருக்குமே நீ கொஞ்சம் அப்படி தான் இருக்குது இந்த மாதம். பட் 15ஆம் தேதி வரைக்கும் நான் 5ஆம் தேதிக்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் 3ஆம் வீட்டு அதிபதி உச்சமாக இருக்கும்போது நிறைய தைரிய வீரிய விஜயஸ்தானம்லாம் வலுக்கும். நிறைய நம்பிக்கை பிறக்கும். பார்த்துக்கலாம், ஒரு கை பார்த்துக்கலான்ற மாதிரி எண்ணங்கள் மேலும் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். தொடுறதெல்லாம் ஜெயிக்கும். பிள்ளைகள் குறித்த கவலையிலிருந்து ஒரு நிம்மதி பெருமூச்சு விடும். ஏப்ரல் 15க்கு மேலே ஏதாவது ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அது வரைக்கும் கிளாரிட்டியே இருக்காது லைஃப்பில். ஏப்ரல் 15 தேதிக்கு அப்புறம் தான் ஒரு கிளாரிட்டியே கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சு 7ஆம் இடத்துக்கு குருவோட பார்வை இருக்கிறதுனால ஓரளவுக்கு ஸ்பௌஸ் விஷயத்துல இருந்து பிரச்சனையெல்லாம் தப்பிச்சுப்பீங்க. ஸோ ஃபினான்ஷியலாக அவருக்கு எதுவும் பிரச்சனை ஆகாது. அதே மாதிரி சமுதாயத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை குறையாது. பார்ட்னர்ஷிப்பில் எதுவும் பிரச்சனை வராது. ஆனால் உங்களுடைய மன ரீதியாக நீங்களா சில விஷயத்தை போட்டு உள்வாங்கி அசை போட்டு கொண்டு நீங்களா டென்ஷன் ஆகிக்குவீங்க. அதை மட்டும் கம்மி பண்ணிக்க. அம்மாவோட உடலில் மிகுந்த கவனமாக இருக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரங்க அம்மாவோட ஹெல்த்தில், ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். அண்ணனுடைய உடலில் கவனமாக இருக்கணும். மன ரீதியான குழப்பங்களுக்கு 2 பேரும் ஆளாவாங்க. இந்த தடவை கோபம் அதிகரிக்கும். பெண்களாக இருந்தால் வீட்டுக்காரர் மேலே அப்படியே கோபம் எட்டி பார்க்கும். ஆண்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய இளைய சகோதரத்தின் மேலே கோபம் எட்டி பார்க்கும். அப்பா கூட போய் சண்டை போட வைக்கும். 15ஆம் தேதியெல்லாம் தாண்டிச்சுன்னா புனர்பூச நட்சத்திரக்கார உங்க மாமனார் வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன வாக்குவாதம் வராமல் பார்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 10ஆம் இடமே மாமியார் வீடு தான். அதில் எதுவும் பிரச்சனை வராமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா பெட்டர். அப்புறம் நீ உன்னாலதான்ற மாதிரி உங்கள் மேலே ப்ளைம் பண்ணிடுவாங்க. அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மாமனார் மாமியார் உடல்நிலையிலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது. வேலை அப்படின்ற இடத்துல மிகுந்த கவனம். ஆனால் நெகட்டிவாக மாறுமா? நெகட்டிவாக மாறுறதுக்கான டைம் இல்லை. பட் நெகட்டிவாக மாறுற மாதிரியான சினாரியோ கிரியேட் ஆகும். அதனால் அதில் மட்டும் பார்த்துக்கோங்க. ரொம்ப அவசரப்படாதீங்க. டக்கு டக்குன்னு அவசரப்பட்டு முடிவு எடுக்காதீங்க. ஏன்னா குரு உட்காந்துருக்கிறது நல்லா தான் இருக்குன்ற போது தலைக்கு மேலே குரு ஜென்ம குரு வனவாசன்ற மாதிரி ஓடலாம் வைக்கும். ஆனால் அவர் அப்படியே இன்னொரு 1 மாதம் தான். வாக்கியப்படி பார்த்தீங்கன்னா மே மாதம் கடந்துருவாருன்ற போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சூப்பராக இருக்க போகிறீங்க. தனக்காரகன் தனஸ்தானத்தில் அமரும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். ஆனால் இந்த 1 மாதம் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். இது பண்ணிங்கனாலே ஆல்மோஸ்ட் 90 விழுக்காடு வெளில வந்துடுவீங்க. ஸோ மிதுன ராசிக்காரங்களில் எக்ஸ்பெஷலி புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சினாரியோ. நீங்கள் கடகத்தில் இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நான் சொன்ன மாதிரி திடீர் சில விஷயங்கள் நடக்கலாம். அப்பாவுக்கும் உங்களுக்குமான சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும். அப்பா கூட வாக்குவாதம் பண்ணாமல் இருக்கணும். அப்பாவோட உடல்நிலையை கவனமாக பார்த்துக்கணும். அப்பாவுக்கு ஏதாவது செக்கப்பு, மெடிக்கல் செக்கப்பு, மெடிக்கலில் கூட்டு போகிறது, ட்ரீட்மெண்ட்டு கூட்டு போகிறது, மெடிசனை கூட்டு போகிறதுன்ற மாதிரி, இல்லை மெடிசன் மாற்றி கொடுக்கறது, ஏதோ ஒன்று அப்பாவுக்கு நீங்கள் செய்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. உடனே மறுக்காமல் கூட்டு போகும். ஏதாவது சர்ஜரி பண்ணணும்னு சொன்னாங்கன்னா 1க்கு 2 டாக்டர் ஒப்பீனியன் கேட்டு நீங்கள் பண்ணுங்கள். இந்த தடவை பண்ணிங்கன்னா அது சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் உண்டு. அதனால் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் பிபி, படபடப்பு, ஒரு மாதிரியான படபடப்பு வந்துகிட்டே இருக்கும். எதுக்குன்னே தெரியாது. எல்லாம் இருக்குப்பா, ஆனால் ஏதோ ஒன்று வெளில சொல்ல முடியாமல் ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கேன்ற மாதிரி இருக்கும். ஆனால் நிறைய நட்புகளுடைய ஒரு கைகோர்ப்பு நடக்கும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்க்காதவங்களாம் இந்த தடவை மீட் பண்ணுவீங்க. அதன் மூலமாக ஒரு சந்தோஷம், அதன் மூலமாக ஒரு நிம்மதி, அதன் மூலமாக ஒரு மகிழ்ச்சி. சொல்லி புலம்புறதுக்கு ஆள்லேன்னு தவிச்சு புனர்பூச நட்சத்திரக்கால அதுக்கான வாய்ப்புகள்லாம் அமையும். நிறைய பழைய நட்புகளையும் பழைய ஃப்ரெண்ட்ஸையும் மீட் பண்ணுவீங்க. அது ஒரு மனசுக்கு ஒரு ஆனந்தத்தையும் ஒரு நல்ல ஒரு அதிர்வையும் பாசிட்டிவ் வைப்ஸையும் இந்த தடவை கொடுக்கும். ஸோ நல்லவையெல்லாம் நல்லா இருக்குது. இந்த இடத்துல கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா மட்டும் போதுமானது. ஓகே. படிக்கிற பிள்ளைங்க சூப்பராக படிப்பீங்க. புனர்பூச நட்சத்திரக்கார குழந்தைகளும் நல்லா படிப்பீங்க. ஸ்கூல் மாற்றலாமான்ற எண்ணம் அதிகரிக்கும். அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த விஷயத்துல தான் பெருசாக செக்கினா இந்த 5ஆம் இடம் தான் இந்த தடவை ஸ்ட்ராங்காக இருக்கும்போது குழந்தைகளுக்காக சில செலவுகள் மேற்கொண்டு, குழந்தைகளுக்காக சில இடம் மாறுதல், இதெல்லாம் நடக்கும்.
ஓகே, 19ஆம் தேதிக்கு அப்புறம் டிசிஷன் எடுத்துக்குவோம் அப்படின்னு உட்காந்துருவீங்க. 19ஆம் தேதிக்கு அப்புறம் அதுக்கான வாய்ப்புகள்லாம் வரும். நல்ல சொஃபஸ்டிகேட்டான ஸ்கூலில் பிள்ளையை சேர்க்கணும், அதுக்கு பிள்ளைகளுக்கு ஏதாவது சுகமாக சேர்க்கணும், பிள்ளைகளுக்கு ஏதாவது வெள்ளி வாங்கணும், பிள்ளைகளுக்கு ஏதாவது தங்கம் வாங்கணுன்ற மாதிரி நீங்கள் வாங்குவீங்க இந்த மாதம். எவ்வளோ விளவத்தாலும் தடவை அதுக்காக சேமிப்பு ஏதோ ஒன்று இருக்கும் உங்களுக்கு, இல்லை பிள்ளைகளுக்கு ஏதோ ஒன்று வாங்குறதுக்கான வாய்ப்பெல்லாம் உண்டு இந்த தடவை. நல்லா இருக்கு. 20 வயதுலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் வேலை பளு அதிகரிக்கும், வேலையில் அமைதியாக இருக்கணும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். இந்த நேரத்தில் 2ஆம் குழந்தைக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். குரு நல்லா உட்காந்துருக்காரு, உட்காந்து நல்லா 1, 5, 9 பார்க்க போறாரு, 7 பார்க்க போறாருன்ற போது நிறைய பாக்கியஸ்தானங்கள் வலுக்கும். தெய்வ அனுகூலம் கிடைக்கும், இறை கடாட்சம் கிடைக்கும். நிறைய கோயிலுக்கு போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். கோயிலாக சுற்றுவீங்க, எஸ்பெஷலி சிவன் கோயிலாக சுற்றுவீங்க. நல்லா இருக்கு, ரொம்ப டைம் சூப்பராக இருக்கு. பெருசால நெகட்டிவாகவே ஒன்றுமே இல்லை, ரொம்ப நல்லா இருக்கு. வேலையில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக தான் இருக்கு. 40 வயதுலேருந்து 60 இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வாட் நெக்ஸ்ட் அப்படின்ற இடத்துல 35 வயசு தாண்டினாலே வச்சுக்கோங்களேன், வாட் நெக்ஸ்ட் அப்படின்ற இடத்துல கொஞ்சம் கேள்விக்குறியாக இருக்கும். வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்ற மாதிரி ஒரு மாதிரி பயம், வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும். கொஞ்சம் அகலக்கால் வச்சுட்டோமோன்னு தோணும். வைக்காத வரைக்கும் சந்தோஷம், வச்சுருந்தீங்கன்னா கவனம். ஃபினான்ஷியலாக சில லாஸுகள் சந்திக்க வேண்டியிருக்கும். எதிர்பார்த்த இடத்துல லோன் வர இடத்துல கொஞ்சம் 15 தேதிக்கு அப்புறம் தான் நடக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் இழுபறி தான். ஆனால் அதில் மட்டும் கவனமாக இருந்துக்குவாங்க. வயிறு சம்மந்தப்பட்ட இடத்துல ரொம்ப கவனம். குரு ராகு பார்வை அந்த ஃபுட் பைப்பு, அதில் பிரச்சனை வருது. அசிடிட்டி, கேஸு, கான்ஸ்டிபியூஷன் ப்ராப்ளம் வர்றது, சில பேருக்கு பைல்ஸ் வர்றது, அம்மாவுடைய மூத்த சகோதரருடைய உடல் இல்லை அம்மாவுக்கு மூத்த சகோதரருக்கான பிரச்சனை, இதில் ஏதோ ஒன்று நீங்கள் பஞ்சாயத்து பண்ணுறதுக்கான அமைப்பெல்லாம் இருக்குது. சொத்து அப்படின்ற இடத்துல எதுவும் கொஞ்சம் முன்ன பின்ன இல்லாமல் பார்த்துக்கிறது உத்தமம். 60 தாண்டிய புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பேரன்பித்திகள் மூலமாக அனுகூலம் கிடைக்கும். நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் பழைய ஃபோட்டோலாம் எடுத்து பார்த்து இந்த தடவை மகிழ்வீர்கள். நிறைய நல்லவை கூடி வருது. நிறைய பேருக்கு இந்த தடவை வீட்டில் விசேஷம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாம் இருக்கு. வேலை அதிகரிக்கும். வேலையும் பிஸ்னஸையும் ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் நடப்பீங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை நிறைய 60 தாண்டியவர்களுக்கு, அதாவது 58, 59 வயசு தானவங்க நல்லா குதூகலமாக இருப்பீங்க. டானாகிறது சில விஷயத்த பண்ணுவீங்க. நீங்கள் சொல்கிறதான் கேட்கணுன்ற மாதிரி வீட்டில் அதிகாரம்லாம் நடக்கும். முதல் 10 நாட்கள்லாம் பிடிக்க முடியாது. 14 தேதி வரைக்கும் ஜாலியாக இருப்பீங்க. 14 தேதிக்கு அப்புறம் தான் அப்படி. ஏன்னா தனியாக குரு, தனியாக ராகு, 10ஆம் தேதியும் புதனை பாய் சொல்லிட்டு வந்துடுவீங்க. ஸோ அதனால் நீங்கள் தான் டான் அப்படின்ற மாதிரி தான் இருப்பீங்க. புனர்பூச நட்சத்திரக்காரங்க குழந்தைகள் 20 வயதுக்காரவங்க கொஞ்சம் வேலையில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ண கற்றுக்கோங்க. வீடு வேலை ரெண்டையும் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா போதும். மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்க போது. கேட்டது கேட்டபடி கிடைக்கும். நிறைய நல்லவையெல்லாம் கூடி வரக்கூடிய காலகட்டமாகத்தான், கனவுகள் பலித்தமாகக்கூடிய காலகட்டமாகத்தான் இனிதே மலர காத்திருக்கிறது இந்த ஏப்ரல் மாதம். என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னா, நான் தான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், சிவன் வழிபாடு சிந்தை நிறைவிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கு. நிறைய சிவனுடைய கோயிலுக்கு போவீங்க, சிவன் வழிபாடு இந்த தடவை பண்ணுங்க. புனர்பூச நட்சத்திரக்கால் என்ன பார்ப்பீங்க? சங்கு பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய சங்கு பார்க்கறது, இல்லை சங்கு இருக்கக்கூடிய கோவில்களுக்கு போகிறது, இல்லை ஏதோ ஒரு இடத்துல சங்கோட பார்க்கறது, சங்கு ஊதுற சத்தம் கேட்கறது, யூடியூப் திறந்தா யாராவது சங்கு ஊதிட்டு இருக்கிறது, திடீர்னு சங்கு சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு சினாரியோ படிக்கிறதுன்ற மாதிரி இந்த தடவை சங்கோடு உங்களுக்கான இந்த 1 மாதம் என்பது நகரப்போகிறது. பண ரீதியாக இருந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் சரியாக போகிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பாகவும், நான் தான் உன்னை உள்ளே இருந்து இயங்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பாகவும், ரொம்ப டென்ஷன் ஆகிக்காத, கொஞ்சம் டென்ஷனை கம்மி பண்ணு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பாகவும் சங்கு பறத்தல் என்பது பிரபஞ்சம் காட்டக்கூடிய சமிக்கைகளாக இந்த மாதம் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இனிதே மலர காத்திருக்கிறது.